திராவிட இயக்கத்தையே நசுக்கி விடலாமா என்று சில புல்லுருவிகளும் தமிழின துரோகிகளும் அண்ணாவையே கொச்சைப்படுத்தி மேடையிலே பேசுகிறார்கள். அறிவாசான் தந்தை பெரியாரை, அதாவது ப்ராஃபட் ஆஃப் எ நியூ ஏஜ் என்று யுனெஸ்கோ சொன்னது. புதுயுகத்தினுடைய தீர்க்கதரிசி அண்ணா என்று யுனெஸ்கோ அவருக்கு பட்டம் சூட்டியது. அப்படிப்பட்ட பெரியாருக்குத்தான் அந்த பட்டத்தை சூட்டியது. ப்ராஃபட் ஆஃப் எ நியூ ஏஜ் என்று. அவர் தீண்டாமையை ஒழிக்க, மூட நம்பிக்கைகளை ஒழிக்க இங்கு போராடியது மட்டுமல்ல, வைக்கத்திலே கேரளாவிலே போய் போராடினார். இப்பொழுது நம்முடைய தளபதி முதலமைச்சர் அங்கே இருக்கக்கூடிய பினராயி விஜயனும் அந்த திறப்பு விழாவை நடத்தினார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் தந்தை பெரியாரை இழிவுபடுத்தி பேசுகின்றவர்களை நான் இந்த புனிதமான இடத்திலே பேர் சொல்லி குறிப்பிட விரும்பவில்லை. ஆனால் பெரியார் இல்லையேல் நாம் ஏது? பெரியார் இல்லையேல் இன்றைக்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள், இன்றைக்கு இருக்கக்கூடிய பல துறைகளிலே விழுந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவரும் பெரியாருக்கு கடமைப்பட்டவர்கள். கடைசி ஏழையில் கடைசி கூட்டத்தில் அவர் தியாகராய நகரிலே சொன்னார், டெல்லிக்காரனுக்கு இங்க என்ன வேலை? உன் மொழி வேறு, எங்கள் மொழி வேறு. உன் சாப்பாடு வேறு, எங்கள் சாப்பாடு வேறு. உன் கலாச்சாரம் வேறு, எங்கள் கலாச்சாரம் வேறு. ரகளை வேண்டாம், மரியாதையாக வடக்கே ஓடி போய்விடு என்று பேசியதுதான் அவருடைய கடைசி பேச்சு. அவர் தமிழர் தந்தை ஆதித்தனார் தஞ்சையிலே தமிழ்நாடு பிரிவினை மாநாடு நடத்திய போது தந்தை பெரியார் அதை திறந்து வைத்துவிட்டு, இனி ஆதித்தனாருக்கு பக்கபலமாக நான் என்றும் இருப்பேன் என்று தந்தை பெரியார் அவர்கள் அந்த கூட்டத்திலே பேசினார்கள். 6000 திராவிடர் கழக தோழர்கள் கைது செய்யப்பட்டு 1.5 ஆண்டு காலம் சிறையிலே இருந்தார்கள். ஆக தியாகத்துக்கும் பொது வாழ்விலே பொதுநலத்துக்கும் அவர் வசதி படைத்தவர் தான். அத்தனையும் கட்சிக்குத்தான் தந்தார். அவர் வசூலித்த பணம் மட்டுமல்ல, அவர் பூர்வீக சொத்துக்களை அவர் திராவிடர் கழகத்துக்குத்தான் தந்தார். அப்படிப்பட்ட அறிவாசான் தந்தை பெரியாரை நெஞ்சிலே பூசிக்கின்ற எங்களுக்கு ஒவ்வொரு வார்த்தையும் இதயத்திலே ஈட்டியை சொருகியதை போல பெரியாரை பற்றி இவ்வளவு காலம் யாரும் பேச துணியவில்லை. இப்பொழுது ஒரு சிலர் புறப்பட்டிருக்கிறார்கள். நாங்கள் அமைதியாக இருக்கிறோம், எந்த கலவரமும் கூடாது, எந்த வன்முறையும் கூடாது என்ற வகையிலே இளைஞர்கள் நிறைய பெரியாரை பற்றி இப்பொழுது படிக்கிறார்கள், தெரிந்து கொள்ள விரும்புகிறார்கள். அறிஞர் அண்ணா இல்லையே இந்த தமிழகம் இல்லை. அறிஞர் அண்ணா நிலைத்து வாழ்வார். பெரியார்